கிடைக்கல. துதித்து வந்து தேவனே என்னை கைவிட்டீர், திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. அப்போ அது சண்டை போகிறதுக்கு பார்வோன் இருந்தான். இப்போ அந்த ஜெபமே எடுத்து போட்டாச்சு. அப்போ ஏதோ கொஞ்சம் வியாதி இருந்தது, மருத்துவமனைக்கு போய் கொண்டு வந்தோம், இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். கர்த்தர் சுக பரிகாரியாக தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தான். அப்போ வக்கீலை பார்த்தோம், கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போய் கொண்டிருந்தோம். கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நியாயாதிபதி எழுந்ததில் நமக்கு நியாயம் செய்து அந்த கட்டிலேருந்து உடைத்தார். இப்போ யாருமே இல்லை, நமக்கு பழக்கத்தில் இருந்த அந்த வியாதியும் இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்ட வழக்கம் இல்லை. அதனால மனசு வேதனைப்படுது, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, இந்த பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கணும். இதுதான் உண்மை. இவர்களுக்கு பசி வந்தோன்னே மிகப்பெரிய கோபம் வந்து விடுகிறது இஸ்ரேல் புத்திரலுக்கு. அடிவுத்தனம் போச்சு, அது தெரில. பார்வோன் இல்லை, செங்கடலை வச்சு அழிச்சிட்டார் ஆண்டவர், பஸ்கா கொடுத்தார், அது தெரில, எதுவுமே தெரியல. ஆனால் இன்று இருக்கிற பசி மட்டும் தெரிகிறது. முந்தின நினைக்க வேண்டும். முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நடத்தி வந்த எல்லா வழி நினைப்பாயாக.